டியூப் தமிழ் வணக்கம். நேட்டோவிற்கு அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி அதிரடி. ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் சலசலத்து ஆடிவிட்டன. நேற்று பிரசல்ஸில் நடைபெற்ற இரகசிய மாநாட்டில் விழுந்திருக்கின்ற இந்த அடி ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற டேர் ஸ்பீகல் பத்திரிகையில் பரபரப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இளம் தூதர் அலெக்ஸ் வெல்ஸ் கிரீன் நேரடியாக வந்து அமெரிக்க அதிபர் நேட்டோவில் இருந்து இன்னென்ன விவகாரங்களில் விலகி செல்லுகின்றார். இனிமேல் ரஷ்யா உங்களை தாக்குமாக இருந்தால் நீங்கள் தான் போராட வேண்டும். அமெரிக்காவினுடைய உதவிகள் இந்தெந்த துறைகளில் விலத்தப்படுகின்றன என்று அதிர்ச்சி செய்தியை கூறியிருக்கின்றார். அமெரிக்க படைகள் இனிமேல் உங்களுக்காக முழுமையாக போரிடாது. ஏதோ ஓர் உறவு இருந்ததனால் சிறிய அளவில் உதவிகள் இருக்கும். ஆனால் உளவு விமானங்கள் கிடையவே கிடையாது, நீர்மூழ்கி கப்பல்கள் கிடையவே கிடையாது என்று வழங்கி இருக்கின்ற பட்டியலை பார்த்த பொழுது நேட்டோவினுடைய நாடுகள் எல்லாம் ஆச்சரியத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து உறைந்து போய் இருந்திருக்கின்றார்கள். ஸ்வீடனுடைய ஹெல்சிங்கியில் நடைபெற்ற மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அங்கு பேசிய பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியிருக்கின்ற இந்த தூதர் மந்திரி தரம் உடையவரோ உயர்தர ராஜதந்திர அதிகாரியோ அல்ல. ஓர் உப மந்திரிக்கு ஆலோசகராக இருக்கின்ற ஒருவரை அனுப்பிய பொழுதே ஏதோ விபரீதம் நடைபெறப் போகின்றது என்று நேட்டோ நினைத்தது. அதுதான் நடந்தும் விட்டது. நேற்று வெள்ளி அதிரடி செய்தியாக இது இருக்கின்றது. நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார் என்று நேட்டோவினுடைய முன்னாள் பாதுகாப்பு நிதிக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி அவர் இழைத்த தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அவரை பொறுத்த வரையில் டொனால்ட் ட்ரம்பை சாந்தப்படுத்த வேண்டும். நேட்டோ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 2% கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் 5% கொடுக்க வேண்டும். இதுவே பிரச்சனைகளினுடைய தீர்வு என்று பார்த்தாரே அல்லாமல் ஐரோப்பாவிற்கு உள்ளே இப்படி ஒரு இக்கட்டான நிலை வருமாக இருந்தால் அதை முன்கூட்டியே எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் நேட்டோவை தயார்படுத்த அவர் தவறிவிட்டார். ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் ஒன்று திசை மாறி வந்து ருமேனியாவில் விழுந்து வெடித்து அந்த நகரத்தில் பெரும் பிரச்சனை உருவானது. அதை தடுத்து நிறுத்தி ஆகாயத்தில் சுட ருமேனியாவிடம் எதுவும் இல்லை. ருமேனியா நேட்டோ நாடு. எனவே நேட்டோ நாடுகள் தங்களுடைய எல்லை பகுதிகளை கூட உருப்படியாக பாதுகாக்க முடியாமல் அமெரிக்காவிற்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்து விட்டன. அதற்கு காரணம் இப்போதைய நேட்டோ செயலரும் தான் என்று அவர் மீது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குற்றத்தை. இந்த ஆக்கமானது ஐரோப்பா மட்டுமல்ல, இன்று உலகின் பல நாடுகள் எப்படி பொறுப்பில்லாமல் நடக்கின்றன என்பதற்கு உதாரணமாகவும் இருக்கின்றது. வந்திருந்த அதிகாரி வயது குறைந்த இளைஞர் என்றும் இளங்கன்று பயமறியாது என்பது போல அவர் சர்வ சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் இதைத்தான் கூறியிருக்கின்றார் என்று அவருடைய இறுதி எச்சரிக்கையை மேசையில் போட்டிருக்கின்றார். படித்து பாருங்கள் என்று. டொனால்ட் ட்ரம்பை இதுவரை காலமும் அவர் எங்களுடைய டேடி என்று கூறி வந்த நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் விரைத்து போய் இருந்தார். டொனால்ட் ட்ரம்பிற்காக பணத்தை தேடிக்கொண்டிருந்த அவர் அவர்களுடைய குணத்தை தேட தவறிவிட்டார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கொடூரமான முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை ஈவிரக்கம் இல்லாமல் நேட்டோவினுடைய தலையில் தள்ளி விடுவதில் அவர்கள் எந்த கவலையும் படமாட்டார்கள் என்று பராக் ஒபாமாவினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் கூறியிருக்கின்றார். நேட்டோவினுடைய முன்னாள் பாதுகாப்பு முதலீடுகளுக்கு பொறுப்பாக இருந்த கேமில் கிராண்ட் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை ஐரோப்பா அமெரிக்கா இல்லாத தனித்த ஐரோப்பாவை உருவாக்க இதுவரை தவறியது குற்றமாகும். அமெரிக்கா ஏறத்தாழ நேட்டோவினுடைய மொத்த பலத்தில் 50% பலத்தை கொண்டிருக்கின்ற நாடு. அந்த நாடு உதவிய விலத்தி விடுமாக இருந்தால் நேட்டோ திக்கு தெரியாத காட்டில் நிற்பதை போல நிற்க வேண்டி வரும். எதையும் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பின்தங்கிய தருணத்தை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கண்கள் கழுகு போல பார்க்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவர் நினைப்பார். இப்பொழுது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடக்கும் என்று கூறவில்லை. ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடக்கின்றதா நடக்கவில்லையா என்பது அல்ல பிரச்சனை. இப்படியான ஒரு பலவீனமான இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை ரஷ்ய அதிபர் கணக்கு போடுகின்றார் என்பதுதான் மிக மிக பயங்கரமான ஒரு நிகழ்வென்றும் சுட்டிக்காட்டுகின்றார். ரஷ்ய
ரஷ்ய டாங்கிகள் பாரிஸிற்குள் இறங்குவதோ ஜெர்மனிக்குள் இறங்குவதோ அல்ல பெரிய விடயம். நாம் பலவீனமாக இருக்கின்றோம் என்பதை எதிரி அறிந்து கொள்வதுதான் மிக பாரதூரமான விடயம். அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் செய்திருக்கின்றது. அவர்கள் அதைத்தான் செய்ய போகின்றார்கள் என்று தெரிந்து அதற்கு முன் தயாராகாமல் இருந்தது தவறு என்று கூறுகின்றார். அமெரிக்க அதிபரனுடைய இறுதி எச்சரிக்கை கடிதத்தில் இருந்த விடயங்கள் மிக குறைவான அளவிலேயே போர்க்கப்பல்களினுடைய உதவிகள் கிடைக்கும். போர் விமானங்கள் இனிமேல் 1/3 மட்டுமே உதவி செய்யும். நீர்மூழ்கி கப்பல்களினுடைய உதவியா கிடையவே கிடையாது. அமெரிக்காவினுடைய துப்பறியும் உளவு ட்ரோன்களினுடைய உதவி கிடைக்குமா? கிடையாது. மற்ற ட்ரோன்களினுடைய சிறிய அளவிலான உதவி கிடைக்கும். நேட்டோவிடம் விமானந்தாங்கி கப்பல்கள் இல்லை. அமெரிக்காவினுடைய 2 விமானந்தாங்கி கப்பல்கள் நேட்டோவிற்காக களத்தில் நின்றது. இனிமேல் அவைகள் நேட்டோவிற்கு கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார். போர் விமானங்களினுடைய அளவை 2/3 குறைத்திருக்கின்றார் என்றால் உடனடியாக F-35 போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டும். அமெரிக்காவிடம் விமானங்களுக்கு விண்ணப்பித்தால் அதை செய்து முடிப்பதற்கே நீண்ட காலம் எடுக்கும். ஐரோப்பாவினுடைய அவசர தேவைக்கு F-35 போர் விமானங்களை தயாரித்து முடிக்க முடியாது. இது பெரும் பிரச்சனை. அதை தவிர அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல்களுடைய உதவி இல்லாவிட்டால் அதுபோன்ற கப்பலை உருவாக்குவது இன்றோ நாளையோ உருவாக்கக்கூடிய விடயம் அல்ல. இவைகள் எல்லாம் நடைபெறும் என்பதற்கு எதிராக நாம் என்னதான் செய்தோம் என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசிற்கு ஒரு கொடூரமான முகம் உள்ளது. அவர்கள் எந்த விவாதத்திற்கும் இடமளிக்காமல் தங்களுடைய இறுதி முடிவை நேரடியாக சமரசம் இல்லாமல் திணிப்பார்கள் என்று ஜிம் டவுன்சென்ட் ஒபாமா காலத்து துணை பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். எனவே அவர்களுக்கு எந்த மனக்கவலையும் கிடையாது. அதேவேளை ஐரோப்பா சொந்த காலில் நிற்கப் போகின்றோம் என்று அறிவித்தால் இதுதான் சந்தர்ப்பம் என்று முழு படைகளையும் அவர் விலத்தியும் சென்று விடுவார். இதனால் டென்மார்க் போன்ற ஸ்கண்டினேவியன் நாடுகள் வாய் திறக்காமலே இருக்கின்றன. வாயை திறந்தால் எல்லாமே போய்விடும் என்பதனால் மௌனமாக இருக்கின்றார்கள். நேட்டோவினுடைய உச்சி மாநாடு ஹெல்சிங்கியில் நடைபெற்ற பொழுது வராத இந்த அதிர்ச்சி செய்தி எப்போதாவது வரும் என்று எதிர்பார்த்து இருந்தது. பிரசல்ஸில் நடைபெற்ற ஓர் இரகசிய மாநாட்டில் வந்து சேர்ந்திருப்பதுதான் அதிர்ச்சி நிலநடுக்கமாகவும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது ஐரோப்பா தங்களுடைய எல்லை பகுதிகளை அவசரமாக காப்பாற்ற வேண்டும். மார்க் ரூட் உள்ளக கட்டமைப்புகளை மாற்றி ஐரோப்பா ரஷ்யாவினுடைய தாக்குதலை எப்படி சமாளிப்பது என்பதற்கு ஐரோப்பாவை தயார்படுத்த தவறிவிட்டார் என்றும் குற்றம் சுமத்துகின்றார் அவர். மார்க் ரூட் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதவியை தவறாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைய சவால் அமெரிக்காவினுடைய துணையின்றி ஐரோப்பா எப்படி தனியே நிற்கப் போகின்றது என்பதுதான். அதற்கான வேலைகளை இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. திடீரென ஐரோப்பாவை டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டு அவர்களை நெருக்கடியான ஓர் இடத்திற்குள் தள்ளி இருக்கின்றார். நேட்டோ இனி என்ன செய்ய போகின்றது? இதுதான் அடுத்த சவாலாக இருக்கின்றது. சர்வதேச ராஜதந்திர போரியல் அரங்கில் இது பெரும் பூகம்பமாக வெடித்திருக்கின்றது நேற்று. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.